வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸில் உள்ள ஹெமிஸ்டிக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கான என்சிஆர்டி சிலபஸ் டாபிக் தான். ஸோ ஆல்ரெடி ஹெமிஸ்ட்ரியில் ஒரு 5-6 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. ஸோ இந்த சிலபஸ் டாபிக்ஸ் எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா என்சிஆர்டி சிலபஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ தமிழில் கிடையாது. ஸோ நம்ம சேனலில் தமிழில் கொடுத்துட்டு வரோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஏற்றம்னா என்னன்னா அதில் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிறதுல ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நடந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது அப்படின்னு அர்த்தம். ஒன்று ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னால ஆக்சிஜனை சேர்க்கிறது, ஒன்று ஆக்சிஜனை சேர்த்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஹைட்ரஜனை நீக்கியிருப்பாங்க. ஆக்சிஜன் சேரும், இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் நீங்கும். அது இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமமாக இருக்கட்டும் இல்லை தொகுதியாக இருக்கட்டும் அதை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அதே இது நேர்மின் தன்மை கொண்ட தனிமம் அல்லது தொகுதியை நீக்கியிருப்பாங்க. ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒரு விஷயம் அந்த ஈக்குவேஷன் அந்த வேதிவினையில் நடந்தாலும் அது ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்கமும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒன்று தெளிவாக வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜனை சேர்க்கணும், இல்லைன்னா ஹைட்ரஜனை நீக்கணும், எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமத்தை சேர்க்கணும், நேர்மின் தன்மை கொண்ட தனிமத்தள தொகுதியை நீக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷன். இந்த இதில் இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 2 mgயோட ஆக்சிஜனை சேர்க்கும் போது நமக்கு 2 mgO கிடைக்குது. அப்போ இங்கே என்ன அடைஞ்சிருக்கு? ஆக்சிஜனை சேர்த்துருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா CaH2ல Ca+H2 இந்த சேர்மத்திலேருந்து H2வை நீக்கியிருக்காங்க. ஸோ அதனால என்ன இருக்கு? இதுவும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்து Fe2+ல Fe3++E- அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமம் நம்ம நீக்கி இருக்கோம். ஸோ அதனால இதுவும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே ஆக்சிஜனை சேர்த்தாங்களா, இங்கே ஹைட்ரஜனை சேர்ப்பாங்க, ஆக்சிஜனை நீக்குவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமத்தை நீக்குவாங்க, நேர்மின் தன்மை கொண்ட தனிமத்தை சேர்ப்பாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4க்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வர்றதா ஆக்சிஜன் ஒடுக்கம். ஓகே? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இன்னொன்று நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2Na+H2ஓட H2வை சேர்க்குறாங்க. ஸோ அப்போ சேர்க்கிறது அப்படிங்கிறதுனால இது ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை நீக்குறாங்க. இந்த இருக்கு இல்லையா, ஓங்கிறத H2Oவோட ஜாயின் ஆகி நமக்கு என்ன ஆகுது? ஆக்சிஜன் நீங்குது. ஸோ அதனால இதுவும் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. இங்கே எலக்ட்ரானை சேர்க்குறாங்க. எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட சேர்மத்தை தனிமத்தை சேர்க்கறதுனால இங்கே என்ன ஆகுது? ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. எலக்ட்ரான் சேர்த்தல்ங்கிறதுனால ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. சரி, இப்போ இது ரெண்டுமே நடக்கும். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள், அதாவது ஒரு வினையில ஆக்சிஜனேற்றமும் நடக்கும் ஒடுக்கமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள். அதாவது என்னன்னா வினைப்படு பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது மற்றொன்று ஒடுக்கம் அடைகிறது. ரெண்டு பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒன்று ஆக்சிஜனேற்றம் அடையும், இன்னொன்று ஒடுக்கம் அடையும். எக்ஸாம்பிள் 2BBO+C. இது என்ன ஆகுதுன்னா 2Bb ஆகவும் CO2 ஆகவும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு? ஆக்சிஜன் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சிஜன் நீக்கப்பட்டிருக்குன்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. அடுத்து இங்கே ஜிங்க் + CuSO4. இங்கே என்ன ஆகுது? காப்பர் + ஜிங்க் SO4. இங்கே என்ன பண்ணியிருக்கு? ஆக்சிஜனை நீக்கியிருக்காங்க. ஸோ அதனால ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள். அடுத்து ஆக்சிஜன் நேற்றினா என்ன அப்படின்னா ஒடுக்க நிலைக்கு உட்படக்கூடிய பொருள். எந்த பொருள் ஒடுக்கம் அடைகிறதோ அந்த பொருள் தான் ஆக்சிஜன் நேற்றின்னு சொல்றோம். ஒடுக்கும் காரணினா ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்படக்கூடிய பொருள். ஓகேவா? ஸோ மேலே பார்க்கறது ஒடுக்க நிலைக்கு ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உட்படக்கூடியது ஆக்சிஜன் ஏற்றி, ஒடுக்கும் காரணி ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உட்படும் பொருள். இதில் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணுன்னு சொல்லி ஒன்று கால்குலேட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலக்கூறு அல்லது அயனில் உள்ள அணுவின் மீது உள்ள மின்சுமை ஆக்சிஜன் ஏற்ற எண் எனப்படும். ஸோ அதோட மின்சுமை தான்
அதோட ஆக்சிஜனேற்ற எண். அப்போ மின்சுமைனா ஒன்று ஜீரோவாக இருக்கணும், இல்லை பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கணும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் ஆக்சிஜனேற்ற எண் வந்து இருக்க முடியும். பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, இல்லாட்டி ஜீரோ. ஓகே, ஸோ அப்போ ஆக்சிஜனேற்றம்ங்கிறது என்னென்னா அந்த மூலக்கூறு அல்லது அயனியில் உள்ள அணுவின் மீதுள்ள அந்த மின்சுமை தான் ஆக்சிஜனேற்ற எண். ஸோ ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? மின்சுமை. சரி, இதை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிர்ணயிப்பதற்கான விதிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு தனிமத்துக்கு, ஒரு அயனிக்கு உள்ள ஒரு அணுவுக்கு வந்து எப்படி நம்ம ஆக்சிஜனேற்ற எண்ணை வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ தனித்த நிலையில் உள்ள ஒரு அணுவின் ஆக்சிஜனேற்ற எண் நம்ம சொன்ன மாதிரி 3 விஷயமா தான் இருக்கும். ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கும், இல்லைன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இப்போ மூலக்கூறில் உள்ள கார உலோகங்களோட ஆக்சிஜன் எண் எப்போதுமே பாசிட்டிவ் +2 தான் இருக்கும். அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற எண் வந்து +2. ஸோ ரொம்ப முக்கியம். கார உலோகங்களின் ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு கேட்டாங்கன்னா +2. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களோட கூடுதல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பூஜ்ஜியத்திற்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து நம்ம பின்னாடி இந்த இருக்கு இல்லையா, இங்கே பார்ப்போம். இப்போ H2SO4. ஸோ இதோட எல்லாத்தோட ஆக்சிஜனேற்ற எண்ணையும் ஆட் பண்ணோம்னா என்ன தான் இருக்கும்? =0ன்னு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம் ஆக்சிஜனேற்ற எண்ணெய். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களோட ஆக்சிஜனேற்ற எண்களின் கூடுதல் வந்து 0. அடுத்து, ஒரு அயனியில் உள்ள அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களின் கூடுதலானது நிகர மின்சுமையின் எண் மதிப்பிற்கு சமம். ஓகேவா? ஸோ எல்லாத்தோட மின்சுமையோட எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான். இந்த விதிகளை பயன்படுத்தி தான் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ KBr அப்படிங்கிற மூலக்கூறில் வந்து பொட்டாசியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? பொட்டாசியத்துக்கு ஆக்சிஜனேற்ற எண் வந்து +1. அடுத்து போரானுக்கு வந்து -1ன்னு வருது. ஓகேவா? ஸோ -1ங்கிறது ஆக்சிஜனேற்ற எண்ணாக இருக்கும். அடுத்து NH3ல வந்து என்னோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து -3. ஓகே, அடுத்து ஹைட்ரஜனோட ஆக்சிஜனேற்ற எண், ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ +1. ஆக்சிஜனுக்கு வந்து -2. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கேட்டாங்கன்னா, டைரக்டாக கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும். அதாவது இந்த ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு உலோக ஹைட்ரைடுகளை தவிர மற்ற எல்லா ஹைட்ரஜனுக்குமே வந்து +1 தான். இப்போ H2O, இப்போ நீருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். H2O அப்படின்னா நல்லா தெரியும் நமக்கு. ஹச்சோட ஆக்சிஜனேற்ற எண்ணுங்கிறது என்னது? +1, ஆக்சிஜனுக்கு -2. இப்போ H2SO4க்குன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க. இப்போ இதோட ஹச்சுக்கு நமக்கு தெரியும், எப்பயுமே ஹச்சுக்கு வந்து +1, ஆக்சிஜனுக்கு வந்து -2ன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த HOO வச்சு நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 2H இருக்கு, அப்போ 2 × +1. ஓகேவா? அடுத்து எஸ்ஸுக்கு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். +O4, ஆல்ரெடி 4 இருக்கு. இங்கே ஓக்கு வந்து ஆக்சிஜனேற்ற எண் -2. ஸோ =0 போடணும். இந்த 0 ஏன் வருதுன்னா இந்த ரூலு, ஒரு மூலக்கூறு உள்ள அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களின் கூடுதல் 0. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா =0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 × 1 வந்து 2 +2, அடுத்து +x வந்துடும். அடுத்து 4 × -2 வந்து -8 = 0. ரெண்டையும் -8 கழிச்சோம்னா x - 6 = 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 6. எக்ஸுங்கிறது எஸ்ஸோட ஆக்சிஜனேற்ற எண். அப்போது எஸ்ஸோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? +6. அதுதான் முக்கியம், +6. ஸோ இதே மாதிரி K2Cr2O7 இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு வந்து -2, கேக்கு வந்து பொட்டாசியத்துக்கு வந்து +1. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சிஆரோட ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ K2னா என்ன? 2 × +1. அப்புறம் Cr2, அப்போ 2 × xன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா சிஆருக்கு நமக்கு தெரியாது. ஸோ 2 × x +7 × ஓக்கு வந்து -2. ஸோ =0ன்னு போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 + 2x - 14 = 0. -14 + 2 போச்சுன்னா 2x - 12 இருக்கும், =0. ஸோ x வேணும்னா 2x = 12, x +6. சப்போ சிஆரோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? +6. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிஜனேற்ற எண் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அடுத்து வினையூக்கி பார்க்க போகிறோம். வினைவேக மாற்றம். வினைவேக மாற்றத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா பெர்சீலியஸ்.
வினையூக்கியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெசிலியஸ். வினையூக்கினா என்னன்னா, அதாவது ஒரு வேதிவினை நிகழுது அப்படின்னா அந்த வேதிவினையில எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படுத்தாம அந்த வினையோட வேகத்தை மட்டும் அதிகப்படுத்துறது. அப்ப இந்த சேர்மத்தை நம்ம சேர்க்கும் போது, வினையூக்கிய ஒரு பொருள் வந்து வினை வேகத்துல வந்து சேர்க்கும் போது அங்க என்ன ஆகும்னா, அந்த ரியாக்ஷன்ல எதுவும் சேஞ்ச் பண்ணாது, நுகரப்படாது. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, நுகரப்படாமல் அதோட வேகத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வினையூக்கிகள் இருக்கு, அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ வினைவேக மாற்றியின் பயன்கள், ஒவ்வொரு இதுலையும் வந்து வினையூக்கியா பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்போ தாவர எண்ணெயிலிருந்து நெய்யை தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன சேர்ப்பாங்கன்னா நிக்கல்ங்கிற வினையூக்கி சேர்ப்பாங்க. ஸோ இந்த நிக்கல் வந்து இதில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் உண்டாக்காது, பட் என்ன ஆகும், அந்த ப்ராசஸை அதிகப்படுத்தும், ஸ்பீட் பண்ணும், அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ நெய் தயாரிக்கிறதுல வினையூக்கியா நிக்கல் பயன்படுது. பாலை தயிரா மாத்துறதுக்கு லாக்டோஸ் அப்படிங்கிற வினையூக்கி பயன்படுது. குளோரின் உற்பத்திக்கான டெக்கனின் செயல்முறையில வந்து குப்ரிக் குளோரைடு வந்து பயன்படுத்துறாங்க வினையூக்கியா. குளோரின் உற்பத்தியில குப்ரிக் குளோரைடு பயன்படுத்துறாங்க. அடுத்து சுக்ரோஸ் குளுக்கோஸாக மாற்றக்கூடிய, குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸா மாற்றக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வேஸ் அப்படின்னு இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி, இந்த நொதியை வந்து வினையூக்கியா பயன்படுத்துறாங்க. கந்தகாமிலம் உற்பத்திக்கான செயல்முறையில வந்து பிடி பவுடர்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து வினையூக்கியா பயன்படுத்துறாங்க. பெப்டைடாக புரதங்களை மாற்றுறதுக்கு வந்து பெப்சின் நொதி வந்து வினையூக்கியா பயன்படுது. குளுக்கோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றுறதுக்கு வந்து சைமேஸ் நொதி வந்து வினையூக்கியா பயன்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பு சர்க்கரையிலிருந்து வினிகரை உருவாக்குறதுக்கு வந்து அசிட்டேட், இடைப்படை அசிட்டேட்னு சொல்லக்கூடிய அசிட்டேட் வந்து பயன்படுது. அடுத்து ஸ்டார்ச்சை மால்டோஸா மாத்துறதுக்கு வந்து டயஸ்டேஸ்ங்கிற நொதி வந்து வினையூக்கியா பயன்படுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து என்சிஆர்டி புக்கில் இருந்து எடுத்தது. ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த செயல்முறைக்கு வந்து எந்தெந்த வினையூக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ரொம்ப மெயினான டாபிக் அமிலம், காரம், உப்புக்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை பார்க்க சொல்லி. அப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.